ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஃபைனலி கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. இது எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் யோசிச்சுட்டு இருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு ஃபைனலி இது மூலமாக ஒரு பதில் வந்துருச்சு. இந்த படம் எல்சியூவில் இருக்க போகிறது இல்லை. தென் இது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் பங்கமாக வேற லெவலில் கட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக இந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லர் நாகார்ஜுனா சாரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் அவரோட வேர்ல்டு என்ன அப்படின்றத இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க. படத்தில் ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. லோகேஷ் கனகராஜ் சாரோட படங்களில் ட்ரக்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமோ, அது மாதிரி இந்த படத்தில் பர்டிகுலராக ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதில் ஒன்று என்னன்னா வாட்சஸ். இந்த ஒரு படத்தை பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து லீடாக வச்சு இருக்கு இந்த கூலியில் அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இந்த படத்தோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த வாட்ச் டயல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்தில் வாட்சஸ் எந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் மூலமாக ஒரு சிலர் அவங்களுக்கு லைக் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கோ தேவையில்லாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெப்பனாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சீனில் காருக்குள்ளே ஒருத்தர் சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷூட் அவுட் மாதிரி தெரியல, அது காருக்குள்ளே நடந்த ஒரு மினி பிளாஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. மேபி அந்த வாட்சஸை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் ஏதோ ஒரு டெக்னாலஜி, அதில் ஏதோ ஒரு மினி பாம்பை செட் பண்ணி பர்டிகுலராக யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள வந்து கொல்லக்கூடிய ஒரு விஷயமா வாட்சஸை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்டிகுலர் ஷாட்டில் யாரோ ஒருத்தரோட கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறம் அந்த கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்சஸ். அது அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ட்ரக் இல்ல, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்ருத்திகாஷன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு நான் முன்னாடியே நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்களோட சீக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு லேடிஸ் மேன்ஷன் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரியான விஷயத்த நான் மேக்கிங் வீடியோவில் பார்த்தேன். அது டெஃபினட்டாக ஸ்ருத்திகாஷனை வந்து காப்பாற்றுறதுக்கான ஃபைட்டாக தான் இருக்கும்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இதில் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ட்ரெய்லராக கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தினால மோஸ்ட்லி நம்ம எல்லாராலையும் பல விஷயங்களை கெஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸ்ருத்திகாஷன் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரோட டாட்டர். சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக்ன்றது ஒன்று தனியாக இருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு இந்த படத்தில் ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் இவரை வந்து டிஹெச் பண்ணி காட்ட வாய்ப்பு இருக்கோ எனக்கு தோணுது லைட்டா. ஏன்னா 80s 90s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூலி யூனிஃபார்ம் போட்டுட்டு ரஜினி சார் யாரு கூடயே ஃபைட் பண்ற மாதிரி, அந்த டைம்ல ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடக்கிற மாதிரியான சின்ன சின்ன கட் ஷாட்ஸ்லாம் இந்த ட்ரெய்லர்ல என்னால பார்க்க முடிஞ்சு. அந்த டைம்ல தான் உபேந்திரா சாருமே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி அந்த டைம்ல தான் உபேந்திரா சார் வந்து ரஜினி சார் கூட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கரண்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா சார் ஒரு டானா மேபி இருக்கலாம். பட் இருந்தாலும் உபேந்திரா சார் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட சிஷ்ய பிள்ளையா, அவரோட ஒரு ஜூனியர் மாதிரி இருந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் ஸ்ருத்திகாஷனை கொல்றதுக்காக வந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சார் உள்ள புண்டான்றதுக்காக உபேந்திரா மேபி ரஜினி சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு ட்விஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. மேபி நாகார்ஜுனா சாருக்கும் ரஜினி சாருக்குமே ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது ஒரு சில கிளாஷ் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதில் ஓவராலாக மெயின் ஹெட்டாகவே அமீர்கான் சார் தான் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அமீர்கான் சாருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பர்சனாக தான் நாகார்ஜுனா சார் இருப்பாரோன்னு தோணுது. இல்லைனா வேற யாரோ ஒரு பெரிய ஹெட்டுக்கு கீழே நாகார்ஜுனா சார் வேலை பார்க்குறாரு. அந்த வேலை பொழப்பில் மண்ணள்ளி போடுற வேலையை தான் சத்யராஜ் சார் பார்க்குறாருன்னு எனக்கு தோணுது. இதில் வெல் எஜுகேட்டடாகவும் போலீஸ் ஆர் கவர்மெண்ட் சோர்ஸ்க்கு கீழே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சத்யராஜ் சார் இருக்காரு. இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய இல்லீகலான ஒரு சோர்ஸ், இல்லீகலான ஒரு விஷயம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை எவிடன்ஸோட கண்டுபிடிச்சு கொண்டு போற சிச்சுவேஷன்ல மேபி சத்யராஜ் சாரா கொண்டுற வாய்ப்பு இருக்கு. அந்த எவிடன்ஸ் ருத்திகாஷன் கைக்கு, அவரோட பொண்ணு கைக்கு மேபி போயிருக்கலாம். அவங்க அதை வந்து சேஃபா கொண்டு போனாங்களா, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீசனுக்காக அவங்களோட டாட்டர் சத்யராஜ் சாரோட டாட்டர் ஸ்ருத்திகாஷனை ரஜினி சார் காப்பாத்தி இந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு ரஜினி சார் ஹெல்ப் பண்ணாரா அப்படின்ற மாதிரி தான் மேபி
இந்த டிராவல் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ரஜினி சார் கூலியா மட்டும் இல்லாம நாட் ஒன்லி கூலி, இந்த படத்துல அவரோட பேரு தேவா. இதுல தேவா மேன்ஷன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ஒரு ஃபைட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க நிறைய பேர் பாம்லாம் செட் பண்றதுக்காக தோன்ற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருந்தது. அங்க ஒரு ஃபைட்டே ஒன்று நடக்குது. இதுல அவருக்குன்னு தனியா ஒரு மேன்ஷனே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மேன்ஷன் ஃபைட்ல தான் பவர் ஹவுஸ் சாங் வரப்போகுதுன்னு தோணுது. இந்த படத்துல அமீர் கான் சார் வந்து ரஜினி சார் சைடு இருக்க போறாரா இல்ல நாகார்ஜுனா சைடு இருக்க போறாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு ப்ரூட்டலா பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக் வைலன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இதுக்காக மட்டும்தான் மேபி ஏ சர்டிபிகேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் நியூடிடி இருக்காது, ரஜினி சார் படமும் கூட. ஸோ அதனால மேபி அதை இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்லி வைலன்ஸ் அண்ட் அப்யூசிங் லாங்குவேஜஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அன்எக்ஸ்பெக்டடா இப்போ திடீர்னு வந்து இறங்கிச்சு. ஸோ ஓவராலாக ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷன் பேக்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் டியூரேஷனை. பட் ஏன் 3 நிமிஷம் கொடுத்தாங்க தெரியல. மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில எலமெண்ட் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஃபேக்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் இந்த ட்ரெய்லரில் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன கட் ஷாட்ஸாக வந்தது. யங்கர் வெர்ஷன் ரஜினிகாந்த் சாரோட ஃப்ளாஷ்பேக் மேபி டெரிஃபிக்காக இருக்கலாம். அது வந்து படத்தில் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த லுக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல காமிச்சிருக்காங்க. நார்மல் வெர்ஷனில் காட்டாமல் நெகட்டிவ் வெர்ஷன் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் காமிச்சிருப்பாங்க. மேபி இன்னும் விஎஃப்எக்ஸ் ஒர்க் கூட போயிட்டு இருக்கலாம். எதுக்கு வந்து லைக் கோட் படத்துக்கு ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள்லாம் படமாக பார்க்காம ட்ரெய்லரில் பார்த்து ஒரு சில ட்ரோல்ஸ்லாம் வந்ததில்ல, அது மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவாக வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தில் அந்த ஒரு டிஏஜ் ரஜினிகாந்த் சாரை, அந்த ஒரு வின்டேஜ் ரஜினிகாந்த் சாரை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ட்ரெய்லரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஓவரால் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் கூலி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறீங்க மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.